மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரசாரமான காரைக்குடி ஸ்டைல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடலான்னு மதியான டைம்ல நான் கிளம்பி வந்திருக்கேன். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வந்து போட்ட உடனே 1 hourல வந்து சாப்பாடு எல்லாம் காலி ஆயிடுமா. சிம்பிள் மெனு தான். உங்களுக்கு வந்து சாம்பார் ரசம் யூஸ்வலா இருக்கிறது. அதை தவிர வந்து மீன் குழம்பு சிக்கன் குழம்பு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல தான் போடுவாங்க. இன்னைக்கு சிக்கன் குழம்பு போட்டிருக்காங்க, நாளைக்கு மீன் குழம்பு போடுவாங்க. அந்த மாதிரி மாத்தி தான் போடுவாங்க. சைட் டிஷ்க்கு உங்களுக்கு மீன் வறுவல், முட்டை, சிக்கன் லிவர் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட மெனுஸ் அப்படிலாம் கொடுத்துட்டு இல்லைங்க. டேஸ்ட் இல்லாம 1 hourல உங்களுக்கு சாப்பாடு காலி ஆகுமா அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு வர்த்தான ஸ்பாட்னு. கடையோட பேரு MKKK காரைக்குடி ரெஸ்டாரண்ட் நினைக்காதீங்க, இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான். கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 4th மெயின் ரோட் D block அண்ணா நகர்ல லொகேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் வந்து ப்ளூ ஸ்டார் சிக்னலுக்கு பக்கத்துலயே இருக்கும். ப்ளூ ஸ்டார் ஆக்சிஸ் பேங்க் இன்னொரு லேண்ட்மார்க்குங்க. ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஒட்டின மாதிரியே இருக்கும் இந்த ஷாப்பு. கண்டிப்பா வந்து காரசாரமா இருக்கும்னு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுட்டு தான் தேடி வந்திருக்கேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போய் சாப்பிட்டு பாத்திரலாம். வணக்கம்க்கா, உங்க பேரு? பேரு உமா. இந்த கடையில வந்து அந்த அண்ணாவோட அக்கா நீங்க தான் ஓனரு. சரி, ஏதோ ஒண்ணு. சரி, நீங்களும் இங்கேயே சாப்பிடுறது? நானும் இங்கேதான் சாப்பிடுவேன். இங்கதான் எல்லாம் செய்யறோம். 12 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம். அப்படி யாராவது இருந்து கேட்டா சாப்பாடு க்ளோஸ் பண்ணி சொல்லுவோம். எல்லாம் சிக்கனு, மீன், முட்டை தொக்கு, இதெல்லாம் ஆம்லேட்டு இது எல்லாமே செய்யறோம். அதான் செஞ்சு 12 மணிக்கு ஆரம்பிச்சு 12க்கு எடுத்துச்சா 1 மணி 1, 2க்குள்ள முடிச்சிருவோம். சாப்பாடு க்ளோஸ். கஷ்டமா இல்லையா? காலைல டிஃபன் கடை போட்டு உடனே சாப்பாடு 12 மணி வரைக்கும் டிஃபன் கடை போடுறோம். 12 மணிக்கு 11 மணிக்கு டிஃபன் கடை முடிச்சிருவோம். 11க்குள்ள அதுக்குள்ள காய் கட் பண்றது அதெல்லாம் பண்றது இடையில பண்ணிடுவோம். இடையில பண்ணிட்டு அப்படியே டிஃபன் முடிச்சோடனே சாப்பாடு ரெடி பண்ணுவோம். சாப்பாடு ரெடி பண்ணி 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சோம். நான் இப்படி திரும்புறது காட்டியும் சைட் டிஷ் காலி ஆயிருச்சு. காலி ஆயிடுச்சு. நீங்க முன்னாடியே வர வேண்டியதானே? உடனே சாப்பிட்டுலாம் இந்த இடத்துல காலி ஆயிரும். காலி ஆயிடுன்றது தெரிஞ்சுக்கணும். இப்பயே தெரிஞ்சுங்க. அடுத்த தடவை வந்தீங்கன்னா சீக்கிரமா சாப்பிட்டுருங்க, அப்புறம் காலி ஆயிடும். சாப்பாடு எவ்வளவுக்கா கொடுத்துட்டு? ஒரு சாப்பாடு சாப்பிட்டா 60, பார்சல் தான் 70. இந்த மாதிரி சைட் டிஷ்ஷோட விலையை சொல்லிருங்க. அப்படி சைட் டிஷ் விலை சிக்கன் 40, மீன் பெருசா இருந்தா 40, சின்னதா இருந்தா 30, ஆம்லேட் 20, முட்டை தொக்குனா 15 ரூபா. 15 ரூபா. சைட் டிஷ்ஷோட விலை 50 ரூபா தாண்டாது. வருமானம் வருதா அதுல? அது எப்படியா இருந்தாலும் இதுக்கு அதுக்கும் இதுக்கு ரொட்டேஷன் பண்ணணும். எப்படியோ ஒண்ணு அந்த பேடிஎம்ல விழுது ஒரு 100 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய வர்றதில்ல. கொஞ்சமா நம்மளுக்கு சம்பாரணைக்கு அந்த உழவா அந்த மாதிரிதான். நம்ம கஷ்டப்படுற காசு வருதா அதே அப்படி பார்க்க வேண்டியதான். ஹாய் ப்ரோ, உங்க பேரு? என் பேர் திருலோக். ஓகே, இங்க இல்ல நார்த் இந்தியனா? நார்த் இந்தியன் தான். நான் ஜிஎஸ்டி ஒர்க் பண்றேன் கவர்மெண்ட். ஓகே, பட் நான் ரெகுலர் சாப்பிட்டு வாங்குவாங்க. நல்லா இருக்கும் சாப்பிட. கம்மி ரேட் 60 rupees சாப்பிட. ஒரு ஆம்லேட் வாங்கினா, முட்டை வாங்கினா, இல்லை மீன் வாங்கினா 100 ரூபாய்க்கு சாப்பிடலாம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய கடைங்க இருக்கு. பட் எங்களுக்கு பிடிச்சிச்சு. ரெகுலர் நாங்க சாப்பிடுவோம். நல்லா இருக்க டேஸ்ட் சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஃபுட் சாப்பிடுறீங்க இல்லையா? டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னா? நல்லா இருக்கு மேடம். சாப்பிடுறது நல்லா இருக்கு. இந்த ஏரியால நிறைய ஷாப்ல சாப்பிட்டுருப்பீங்கல்ல? ஆமாங்க. இங்க எப்படி இருக்கு டேஸ்ட் மத்த இடத்தை கம்பேர் பண்ணும்போது? பரவாயில்ல, கம்மி ரேட்ல நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கு. டிரைவர் நாங்க இது நம்ம ரேஞ்சுக்கு இது கரெக்டா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கும். நல்லா ஒரு டேஸ்டா இருக்கு. 60 ரூபா சாப்பாடுங்க கொடுக்குறாங்க. அண்ணா நகர் அப்படின்னாலே கொஞ்சம் ரேட் ரேட் அதிகமா தான். ஆமாங்க ஆமாங்க. பரவாயில்ல, இது மாதிரி இதுதான் பரவாயில்ல. ரேட்டு கம்மி தாங்க. 60 ரூபா ரொம்ப கம்மி தான். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் கரெக்டா 1:43 தாங்க ஆகுது. ஆனா எல்லாமே காலி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி, முட்டை எல்லாமே காலி ஆயிடுச்சு. மீன் மட்டும் நான் போய் எடுத்து வைக்க சொன்னேன், இல்லைன்னா அதுவுமே எனக்கு கிடைச்சிருக்காது. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் கிரேவி மாதிரி வச்சிருக்காங்க. மீன் வாங்கியிருக்கேன், முட்டை வாங்கியிருக்கேன். மெயின் டிஷ்க்கு வந்து சிக்கன் குழம்பு வாங்கியிருக்கேன். சிக்கன் பீசஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவு வேணாலும் ஊத்தி சாப்பிடலாம். வெளியில வச்சிடுறாங்க அவங்க. பாருங்க 1:44 தான் ஆகுது. இங்க நீங்க வர்றதா இருந்தா 12:30லேருந்து 1 o'clock உள்ள ஷார்ப்பா வந்துருங்க. அப்பதான் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட முடியும். செம்ம ஒருத்தான ஃபுட். ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிடுறாராம். அவர் என்ன நினைச்சாருன்னா 80 ரூபா 90 ரூபா இருக்கும் இந்த சாப்பாடு அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரா. நான் தான் அவருக்கே சொன்னேன் 60 ரூபா தாங்க சாப்பாடு அப்படின்ட்டு. நல்லா இருக்கும்டா. அப்படியே பெப்பர்லாம் தாராளமா போட்டிருக்காங்க. நல்ல ஒரு காரம். அந்த காரைக்குடி ஸ்டைல்லே பண்ணியிருக்காங்கங்க. எனக்கு அந்த ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கா அந்த
தனியாவோட ஃப்ளேவர், பெப்பரோட ஃப்ளேவர்லாம் தூக்கலா போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே தேங்காய் அரைச்சி ஊத்தாம ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு திக்கா இருக்கு. நம்ம சிக்கனோட ட்ரை பண்ணுவோம். பீஸ் எல்லாம் பாருங்க, நல்லாவே குக் பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான சிக்கன் குழம்புங்க. காரம், உப்பு எல்லாமே பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் சாம்பார் ஊத்திட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் கிரேவியை பாருங்க, கொஞ்சோண்டு ஆம்லேட்டை வச்சு சாப்பிடுவோம். இந்த கத்திரிக்காய் கிரேவியுமே நல்லா காரசாரமா கொடுத்துருக்காங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு மிளகாத்தூள் போட்டு அப்படியே ஒரு மாதிரி கிரேவியா பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்லேட்டை பத்தி சொல்லி ஆகணும். ஆம்லேட் வந்து நான் புட்டுட்டேன், கொஞ்சம் சைஸ் காட்ட முடியாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சின்னதாக தான் அப்படியே ஊத்துறாங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டு தாராளமா வெங்காயம் போட்டிருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபியா எவ்வளவு பெருசு வந்திருக்கு பாருங்க. சாம்பாருமே டேஸ்ட் வைஸ் ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சில தான் சாம்பார் இருந்தது. ஆனாலுமே வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லா ஃப்ளேவரும் இறங்கி எல்லாமே காலி ஆயிடுச்சு. இன்னொன்னு ஒரு 5 பேர் சாம்பார் ஊத்தி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு எல்லாம் கம்மியாயிடுச்சுங்க. இந்த ரசத்தை சாப்பிடுவோம். எனக்குமே லைட்டா மலையில எல்லாம் நனைஞ்சதுனால கோல்டு கரெக்ட், கொஞ்சம் பேசும்போதே உங்களுக்கு குரல்ல தெரிஞ்சிருக்கும், தொண்டை கட்டுது. பெப்பர்லாம் தூக்கலா போட்டு பூண்டை இடிச்சு போட்டிருக்காங்க. அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க. ரசம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மிளகு, ஜீரகம், அந்த பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா தாராளமா போடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும். நான் இந்த மீனை மட்டும் விட்டு வச்சிருக்கோம். மீனை வந்து நல்லா கடாயில வந்து ஃப்ரை பண்றாங்க. இது தவா ஃப்ரை கிடையாது, கடாய் ஃப்ரை. நல்லா காரம்லாம் இறங்கிருக்கு. வெறும் மிளகாத்தூள்லாம் போட்டு முட்டைலாம் உடைச்சி ஊத்துனாங்க. 65 தான் நான் முட்டைலாம் உடைச்சி ஊத்தி பார்த்துருக்கேன். ஆனா வந்து மீனுக்குமே அவங்க முட்டைலாம் உடைச்சி ஊத்துனால நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவரே. வெறும் மிளகாத்தூள்லாம் நல்லா போட்டிருக்காங்க. உப்புலாம் வந்து தாராளமா போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா அதுவும் அண்ணா நகர் மாதிரி ஏரியால வந்து இந்த ரேட்டுக்கு கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சாப்பிட்டு வந்துடுறேன் போதும், மரும பெருமையெல்லாம் சொன்னது எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. மணி 2:45 தான் ஆகுது. ஆனா கடையே ஏற கட்டிட்டாங்க. என் கேமராமேனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, சைடிஷ் வெறும் சாப்பாடும் அந்த கறி குழம்பும் சேர்த்து தான் சாப்பிட்டாங்க. எனக்கு சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துங்க, சான்ஸே கிடையாது. அந்த பீசஸ் எல்லாம் போட்டதுனாலே என்ன தெரியல, சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர்ஃபுல்லான சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்புல வந்து பீசஸோட கொடுக்குறாங்கன்னு சொன்னா நம்ம மக்கள் விடுவாங்களா? அந்த மாதிரிதான் சாப்பாடே காலி பண்ணிட்டாங்க. கண்டிப்பா வந்து அண்ணா நகர் பக்கம் நீங்க எங்கடா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு தேடினீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு காரைக்குடி ஸ்டைல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஹெவன் தான் சொல்லுவேன் நான் இந்த கடையை. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாங்க இங்க வந்தீங்கன்னா. இதே மாதிரி வேற ஒரு ஸ்பாட் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிவ்யூ பண்றேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.